ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு உயிர்த்தெழுதலின் நாளிலே நம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் ஆலயத்திற்கு போவது மிகவும் முக்கியம் என்று நீங்கள் அறிந்து விடியற்காலமே எழுந்து ஆண்டவருடைய சந்நிதிக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று அனுதின தியானத்தில் ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறேன். வாங்க தேவனின் வார்த்தையை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய நாளை கனமாக எண்ணுவதற்கு, நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும், எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் என்று, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் என்று விசுவாசத்தோடும் ஆலயத்திற்கு சென்று சபையாக கூடி உம்முடைய பிள்ளைகளோடு ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பதற்கு உம்முடைய நாமத்தை தரித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆலயத்துக்கு போறீங்களா? இந்நேரமே சிலர் போயிட்டு இருப்பாங்க. சில ஏர்லி மார்னிங் சர்வீசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். மற்றும் சில ஆராதனைகள் 9 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு என்று சில சபைகளில் இடமில்லாத காரணத்தினாலே அநேக சர்வீசஸ் 5-6 சர்வீசஸ் கூட நடக்குது. ஆனால் சில சர்ச்சஸில் இடம் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் வசதியாக இருக்கும்படிக்கு, யாருக்கு வசதியான நேரத்துக்கு அவங்க வரும்படிக்கு பலவித டைமிங்ஸில் பலவித சர்வீசஸ் நடந்து வருகிறது. முதல்ல கர்த்தருடைய நாள் எல்லாம் கர்த்தருடையது தான் என்று 1 மணி நேரம் அங்கே இருந்து விட்டு வருவதல்ல, அல்லது 3 மணி நேரம் அங்கே உட்கார்ந்து விட்டு வருவதும் அல்ல என்பதை நாம் உணர்கின்ற நாள் பாக்கியம் பெறுவோம். ஓய்வு நாள் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா என்று வாதிக்கிற இன்னொரு ரகமான மனிதர் இருக்காங்க. யூதருக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து தான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்றார். அவர் நம் ஆண்டவராக இருக்கிறார். நாட்கள் முக்கியமல்ல, ஆண்டவர் முக்கியம். நம்ம ஆண்டவர் மரணித்து மரணத்தை ஜெயித்தவராய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தார் என்பதை சுவிசேஷங்களை மறுபடியும் பார்க்கிறோம். நிருபங்களிலே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தபோது என்று. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட நமக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை உத்தமமானது. ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கிறோம். சிலருக்கு லீவ் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது இன்னொரு நாள். வாரங்கள் முக்கியம் அல்ல. ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு நாள், 6 நாட்கள் நீ கஷ்டப்பட்டு வேலை செய். 7ஆம் நாளிலே நீ என்னிடத்திலே மகிழ்ந்திரு, என்னிடத்திலே ஓய்ந்திரு, என்னிடத்திலே சந்தோஷமாயிரு, ஆராதனை செய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 10 கட்டளையில ஒரு கட்டளை இங்க விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே என்பது கடினமான கட்டளைகளோ. ஓய்வு நாள் விஷயத்திலும் அலட்சியமா இருப்பது கூடாதுங்க. அது கட்டளையை மீறுவதாகவே இருக்கோங்க. அது மட்டுமல்ல, விவரமாக நாம் அறிந்து கொள்ள ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் வாசித்தோமானால் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. என் ஓய்வு நாளிலே வியாபாரம் செய்யாமல் என் பரிசுத்த நாள் என்று நீ எண்ணுவாயானால் ஓய்வு நாளிலே வியாபாரம் செய்ய வேண்டாம். விடுமுறை, இன்றைக்கு விடுமுறை என்ற போர்ட்ஸ் இருக்கோங்க ஷாப்ஸ் மேல. ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட நமக்கு தெரியாமலே அநேக தேசங்களிலே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கிறது. ஏன் விடுமுறைன்னா, அன்றைக்கு நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ். என்னங்க, ஞாயிற்றுக்கிழமையிலே வியாபாரம், ஞாயிற்றுக்கிழமை கூட வியாபாரம், 6 நாட்கள் அல்ல, 7ஆம் நாள் கூட வயிற்றுக்காகவே பிரயாசப்படுவது, உலக காரியங்களுக்காக பிரயாசப்படுவது, சரீர தேவைகளுக்காகவே அவசரம். நமக்கு ஆத்துமா இருக்குங்க. மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்தருளின தேவனிடத்துக்கு போகும். ஆகையால் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்கணும்னா அர்த்தம் என்ன? நம்முடைய அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்படும்படிக்கு. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை கான ஸ்துதி கானங்களால் துதிக்கும் போது, அவருடைய ரூபத்தில் அவருடைய சாயலில் செய்யப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தை சிந்தி விமோச்சிக்கப்பட்ட நாம் அவரை ஆராதிக்க வேண்டிய அவசியம்
அவர் நம்மில் ஆனந்திக்கும்படிக்கு, நாம் அவரில் பலப்படும்படிக்கு அவருடைய சந்நிதிக்கு போவது ரொம்ப முக்கியங்க. ஞாயிற்றுக்கிழமையில வியாபாரங்களை வச்சுக்காதீங்க, அனவசியமான காரியங்களை வச்சுக்காதீங்க. என் பரிசுத்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று, மகிமை நாள் என்று. இல்லைங்க, ஒரு திருமண நாளில் யாராவது வியாபாரம் செய்வாங்களா பாருங்க. மத்தியானம் கல்யாணத்தை வச்சுட்டு காலையில ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருப்பானா? மத்தியானம் திருமணம் முடிந்ததென்று சாயங்காலம் கடை திறந்து வியாபாரம் செய்து கொண்டு உட்கார்ந்திருப்பானா? ஒரு மனமகிழ்ச்சி நாள், ஒரு பெரிய அது பெரிய விஷயம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமானது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக காணப்படுவதற்கு, ஓய்வு நாள் என்பது ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு, ஆண்டவரோடு சந்தோஷப்படுவதற்கு, ஆண்டவரோடு பலப்படுவதற்கு அல்லவா? ஆகவே மனமகிழ்ச்சியின் நாள். இன்றைக்கு நான் வியாபாரம் செய்ய மாட்டேன், மனமகிழ்ச்சியின் நாள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். இன்றைக்கு நான் சொந்த வேலைகளை செய்ய மாட்டேன். எனவே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு வியாபாரம் செய்யாமலும், உனக்கு இஷ்டமான காரியங்களை செய்வதற்கு விடுமுறை நாள். பூங்காவுக்கு போவோம், பிக்னிக்ஸ் போவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். நிறைய பேருங்க கிறிஸ்தவங்க கூட வீக்கெண்டு லீவ் வந்ததுன்னா, வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ந்து லீவ் வந்ததுன்னா ஊர்களுக்கு போயிடுவாங்க. இங்க சிட்டியில இருக்கிறவங்க, மற்ற தேசங்கள்ல இருக்கிறவங்க தே டேக் இட் ஹாலிடே. என்னங்க, ஆண்டவருடைய நாளில் அவருடைய ஆலயத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு சீஷோர்லையோ, மற்றது ஒரு பார்க்லேயோ, அல்லது ஒரு கிளப்லையோ, பப்லையோ இருப்பது அல்ல. அது எவ்வளவு பயங்கரமான விஷயம். கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சியின் நாள் என்று உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், வியாபாரம் செய்யாமல், உலக வார்த்தைகளை பேசாமல் இருந்தாயானால், ஆண்டவருடைய நாளிலே உலகத்தின் வேர்ல்ட் நியூஸ் நமக்கு தேவையில்லை. பரலோகத்தின் நியூஸை கேட்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த உலகத்தின் நியூஸ் போய்கொண்டேதான் இருக்கிறது. அதுல புதுசா என்ன இருக்குங்க? எல்லாம் போராட்டங்கள், பிரச்சனைகள், பொறாமைகள், சண்டைகள், மரணங்கள், ரோகங்கள். அங்க இது நடந்தது, இங்க போர் நடந்தது, இங்க பூகம்பம் வந்தது, இந்த இடத்துல பஞ்சம் வந்தது, இங்க அநியாயம் நடந்தது, இங்க கும்பகோணம் நடந்தது, இங்க கொலை நடந்தது, களவு நடந்தது. இதுதானே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க, உற்சாகம் கிடைக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டால் சோகம்தான் ஆகும் இல்லையா? உலக நியூஸ் நம்ம ஏதாவது உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறதா? நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கிறதா? தேவனுடைய சந்நிதியில் உட்காராமல் டிவி முன்பு நியூஸ் பார்த்து கொண்டோ, நியூஸ் பேப்பர் படித்து கொண்டோ இருப்பது கர்த்தருடைய நாளிலே முழுசா அவாய்ட் பண்ணணும். சர்ச்சிலேருந்து வந்த பிறகு நாங்கள் பார்ப்போம்னு சொல்றீங்களோ நம்ம? ஒருவேளை தேவையில்லை. சர்ச்சில் கேட்ட வசனம் மனசில் இருக்கணுமே தவிர, மறுபடியும் உலக செய்திகளை கேட்டு உலக வார்த்தைகளை பேசி கேட்ட வசனத்தை மறந்து விட்டா பிரயோஜனம் என்ன இருக்குங்க? கர்த்தருடைய நாள் எல்லாம் இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் செய்யுங்க. முடிஞ்சிருச்சுங்க. 52 ஞாயிற்றுக்கிழமைகளில் எத்தனையோ முடிந்து விட்டது. இன்னும் ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கும். அதுவும் ஆண்டவருக்கு சித்தமானால், நாம் ஜீவனோடு இருந்தால், கர்த்தருடைய வருகை தாமதமானால், இம்முறை டிசம்பர் 1ஆம் தேதியே ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் சண்டே லாஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர். இப்பொழுதிலிருந்து இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் முதல்ல நாம் தேவனிடத்தில் சமாதானப்பட வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, கேட்க வேண்டியது, நாம் மனஸ்தாபப்பட வேண்டியது, ஒப்புக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. இந்த வருஷத்துல நாம் ஆண்டவரை எவ்வளவு துக்கப்படுத்தினோமோ, எந்த விஷயத்துல தவறினோமோ, எத்தனை விஷயங்களில் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல் இருக்கிறோமோ, தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்தாரோ அவைகளை நினைத்து அவரை துதிக்கும்படிக்கு அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரோடு நேரம் செலவழிப்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவசியமானது. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் இருக்கிறோம். இந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் இதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. இந்த வருஷத்துல இந்த வருஷம் நான் இனிமேலிருந்து வியாபாரம் செய்ய மாட்டேன், மற்றும் உலக வார்த்தைகளை பேச மாட்டேன், எனக்கு இஷ்டமானதை செய்ய மாட்டேன். இதை பரிசுத்த நாளாக, மனமகிழ்ச்சியின் நாளாக, கனமான நாளாக, ஒரு விசேஷித்த நாளாக, ஒரு ஆனந்தமான நாளாக, குறிப்பிடத்தக்க நாளாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் நாளாக நான் மகிமையாக எண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்
கனமாக ஆசரிக்க வேண்டும். கனம் என்ற வார்த்தையை எப்படி விவரிப்பது உங்களுக்கு? நான் விளையாட்டுத்தனமாக இல்லைங்க, சத்தம் போடுவது கத்துவது இல்லைங்க, ஆடல் பாடல்கள் இல்லைங்க, என்ன சாப்பிடுவது என்று அல்லங்க. சர்ச் என்றாலே இன்றைக்கு சாப்பாடு, அங்கே பாடல்கள், அங்கே கொயர்கள், அந்த கந்தரகோலங்கள். கொயர் வேண்டாம் என்று சொல்லல, பாடல்கள் வேண்டாம் சொல்லல, ஆனா ஆவியிலே பாடுகிறோமா? ஆண்டவரை கனப்படுத்துகிறோமா? வெறுமனே நாவினாலே குரலை உயர்த்தி பாடுகிறோமா? அல்லது ஆண்டவரை இருதயத்திலிருந்து ஆராதிக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்டவருடைய ஆலயத்திலே சாப்பாடு சாப்பிடும் விஷயத்திலே, ஆலயத்திலே சாப்பாடு இருக்கும் என்று பல மணி நேரம் சாப்பாடிற்காக நேரத்தை செலவிடுவார்கள் தவிர ஆலயத்தில் உட்கார மாட்டாங்க. பாருங்க, நாம் மீட்டிங் முடிந்த பின்பு எவ்வளோ நேரம் கதை பேசி கொண்டிருப்பாங்க. ஆனால் மீட்டிங் நேரத்தில் வாயை திறந்து ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கரெக்ட் செய்து கொள்ள வேண்டும். இந்த புதிய வருடத்திற்குள்ள போகும் முன்பு, நமக்கு முன்பு இருக்கிற இந்த மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையும் உறுதியாக இந்த 5ஆம் வாரத்தையும் சேர்த்து நிச்சயமாக நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்றால், இந்த வருஷம் முடிவுக்குள்ளேயே தேவனுடைய திட்டங்களை நீ அறிந்து கொள்ளுவாய், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். அவருக்கு தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று வார்த்தை அனுப்பினார் பாருங்க. நீ பிரியனாக இருக்கிறாய் எனக்கு என்று சொன்னார் இல்லையா? அப்படி நம்மை மெச்சிக்கொள்ளும்படிக்கு அவருடைய சந்நிதியிலே காணப்படுவோம். உன் தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுவதற்கு ஆயத்தப்படு என்று வேதத்தில் இருக்கிறது. என்னங்க, ஒரு இன்டர்வியூக்கு போனா அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆஃபீஸருக்கு காணப்பட வேண்டும் என்று எவ்வளவு பெரிய கியூல நிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் லைன்ல நிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறீங்கன்னு பாருங்க. எங்க போனாலும், ஒரு இன்டர்வியூ போனாலும், ஒரு ஃப்ளைட்டுக்கு போனாலும், ஒரு பஸ்க்கு போனாலும் அநேக விதமான தாமதங்கள் நடக்குது. ரீசெண்டாக நாங்கள் மும்பை போயிட்டு சென்னை வரும்போது 2 hours ஃப்ளைட் தான். ஆனால் அதற்கு நாங்கள் 7 மணி நேரம் போல காத்திருக்க வேண்டியிருந்தது. எதற்கு? எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று. அப்போ தேவனுடைய சந்நிதியில் நான் சேர வேண்டும், தேவனுக்கு பிரியனாய் அவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் கர்த்தருடைய நாளிலே அவருக்காக காத்திருப்பது, அவருடைய சந்நிதியில் செலவிடுவதில் என்ன தப்பு இருக்குங்க? உலகத்தில் எவ்வளவோ திரிகிறோம், எவ்வளவோ நேரத்தை செலவிடுகிறோம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாளில் நான் வியாபாரம் செய்ய மாட்டேன், எனக்கு இஷ்டமான காரியங்களை செய்ய மாட்டேன், உலக வார்த்தைகளை பேச மாட்டேன். பரிசுத்த நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக, மகிமை நாளாக, கனமாக நான் ஆசரிப்பேன். அப்படி செய்தால், அடுத்த வசனம் 14, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படிக்கு பண்ணுவேன். எவ்வளவு நல்ல வாக்குத்தத்தம்! என்னை கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்துவேன் என்று சொன்னார் ஆண்டவர். கர்த்தரை கனமாக எண்ணும் போது, கர்த்தருடைய சந்நிதிக்கு செல்லும் போது நம்மை வெறுங்கையாய் அனுப்புகிற தேவன் அல்ல அவர். ஆண்டவரிடத்தில் முறையிடும் போது நம் ஜெபங்களை கேட்கிறவர் அவர், நம் இருதயத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் அவர். தேவனுடைய சந்நிதிக்கு சென்று கர்த்தருடைய நாளை கனமாக எண்ணுகிறவர்களின் வாழ்க்கையை நான் இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பண விஷயத்திலும், ஆரோக்கியம் விஷயத்திலும், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், பலன் இருக்கும், பெருக்கம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். காரணம், நீ மட்டும் என்னுடைய நாளை, கர்த்தருடைய நாளை மகிமையாக எண்ணினால், என்னை ஆராதித்தால், நான் உன்னை நிச்சயமாக பூமியின் உயர்ந்த இடங்களிலே நீ ஏறும்படிக்கு உன்னை உயர்த்துவேன். சில ஹை பிளேசஸ் இருக்குங்க. உயர்ந்த இடங்கள்னு சொல்லும்போது பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். என்னங்க, இன்னும் சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருப்போம். அப்பப்போ அவங்க மெடல்ஸ் கொண்டு வருவாங்க. இந்தியா தேசத்துக்கு கிரிக்கெட்டில் மெடல்ஸ் வாங்கினாங்க, வாலிபாலில் மெடல்ஸ் வாங்கினாங்க, இன்னும் ஹாக்கியில் மெடல்ஸ் வாங்கினாங்க, ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவ்வளவு பேர் ஜனக்கூட்டத்தில் உன்னை தலையாக வைப்பேன், வாளாக அல்ல என்று சொன்னார். நீங்கள் முதலாக இருப்பீர்கள், கடைசியாக அல்ல என்று சொன்னார். ஏன் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கடைசியில் இருக்கோம்? உன் படிப்பிலே, உன் வேலையிலே, உன் வருங்காலத்திலே, உன் வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலும் உன்னை உயர்வாய் பார்க்கும்படிக்கு உன்னை தேவன் உன் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். எஸ், இன்றையிலிருந்து நம்மை நாம் உயர்த்துவதற்கு முயற்சி செய்தால் தாழ்த்தப்படுவோங்க. தேவனால் புகழப்படுவோன் பாக்கியவான். தேவன் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அவருடைய சந்நிதிக்கு போங்க,
ஆராதிங்க. கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிங்க. ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கையிலே, யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, பிரதேசங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒருவேளை ஆலயங்கள் இல்லைனாலும் கூட இப்படி சோசியல் மீடியா மூலமாவது உம்முடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாளை கனமாக எண்ணி அனுசரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகையிலே, எங்களுக்கோ எவ்வளவோ ஆலயங்களை கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்கு முன்பே, எங்களுக்கு பக்கத்திலேயே, எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் போகக்கூடிய அளவில் எவ்வளவு ஆலயங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே, கர்த்தருடைய நாளிலே வீட்டில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று உம்மை ஆராதிக்கும்படிக்கு இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும். கர்த்தருடைய நாள் என்று மகிமையாக எண்ணுவதற்கு, மனமகிழ்ச்சியின் நாளாக, பிரதிஷ்டை நாளாக, விசேஷித்த ஒரு நாளாக கனப்படுத்தி மாலை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு 8939801334 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாளை இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.